morning students. இந்த டாபிக் ஆக்சுவலி எடுத்துட்டு இருந்தேன், ஃபோன் கால் வந்ததுனால கட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து capacitance of parallel plate capacitor. ஓகேவா? வாட்ஸ் கால்ட் த capacitor? previous classல டிஸ்கஸ் பண்ணோம். capacitor is a device. it store the charge and energy. ஓகேவா? எனர்ஜி ஸ்டோர், சார்ஜை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டிவைஸ் தான் வந்து capacitor. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த 5 மார்க் ஓல்டு சிலபஸ்ல நம்ம ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்த ஒன் ஆஃப் த கொஸ்டின். ஓகேவா? capacitance of parallel plate capacitor. Okay, discuss பண்ணலாமா? First point, let us consider the capacitor with two parallel plates. capacitor நாவே என்னது? ரெண்டு parallel plate இருக்கிறதா capacitor. அன்னைக்கு நம்ம சிம்பாலிக்கா பார்த்தோம் இல்லையா? இதான் வந்து capacitor, ஈக்குவலான போடுறது. அதுதான் அந்த ரெண்டு parallel plate தான் வந்து இங்க நம்ம இப்படி சொல்லிருக்கோம். ஓகேவா? let us consider capacitor with two parallel plate. Okay, with two parallel plate. Okay, so A is the area of the cross section of the each plate. ஒவ்வொரு இந்த பிளேட்டோட ஏரியா A, இந்த பிளேட்டோட ஏரியா A. ஓகேவா? A is the area of the cross section of the each plate. And then small d is the distance between the, okay, distance between the two plates. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில உள்ள distance வந்து small d. இதான் first point. Let us consider the capacitor with two parallel plate. A is the area of the cross section of the each plate, and then small d is the distance between the two plates. Okay, முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம்னா, if the electric field in between the two plates, இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில electric field வந்து இருக்கு. ஓகேவா? So listen பண்ணிக்க, this is the electric field. The electric field in between the two plate is uniform. What is called the uniform? Uniform electric field நான் என்ன சொல்லிருக்கேன்? சேம் டைரக்ஷன்ல ஈக்குவலி ஸ்பேஸ்ல இருக்கணும். ஓகேவா? சோ புரியுதா? ஒரே டைரக்ஷன்ல போதா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும். சோ அப்ப இதுதான் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப கவனிச்சுக்கங்க. செகண்ட் பாயிண்ட், if the electric field in between the two plate is uniform, electric field is uniform இருந்துச்சுன்னா, அப்ப what is the magnitude of electric field? E that is equal to sigma divided by epsilon naught. Sigma divided by epsilon naught. What is called the sigma? Sigma is the surface charge density. இந்த வேல்யூ எங்க பார்த்தோம்? application of Gauss law ல வந்து two parallel plate capacitor, two parallel plate ல வந்து இந்த வேல்யூ தான் ஃபைனலா நமக்கு வந்துச்சு. இங்கெல்லாம் ரெண்டு பிளேட் வந்து parallel-ஆ இருக்கும். அந்த ரெண்டு பிளேட்ல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து யூனிஃபார்மா இருக்கும். அங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இதுதான். ஓகேவா? சோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம்? if the electric field between the two plate is uniform, so E that is equal to sigma divided by epsilon naught. Sigma is a surface charge density. Surface charge density. Okay, what is the sigma? Sigma is nothing but Q divided by A, charge divided by area. So அப்ப இத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் E that is equal to, இந்த சிக்மாக்கு பதிலா என்ன போட போறேன்? Q divided by A epsilon naught. A epsilon naught. அப்ப இதுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கலாம். ஓகே, புரியுதா நான் சொல்றது? ரைட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சோம். சோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் இன் பிட்வீன் தி two plates? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப வாட் இஸ் த பொட்டன்ஷியல் இன் பிட்வீன் தி two plates? அப்ப பொட்டன்ஷியல் இஸ் நதிங் பட் V that is equal to என்னன்னு சொல்லிருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு டிஸ்டன்ஸ். எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பொறுத்து தான் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கும். அப்ப V that is equal to E ஓட வேல்யூ என்ன? Q divided by A epsilon naught, and then இந்த small d அப்படி போட்டுறலாம். ஓகே, புரிஞ்சா நான் சொல்றது? ரைட். ஓகே, நெக்ஸ்ட். சோ அடுத்து தான் நமக்கு தேவை இருந்தது capacitance. what is the capacitance ஓட ஃபார்முலா என்ன? C that is equal to என்னது? Q by V. this is the formula of the capacitance. ஓகே, capacitance is nothing but the C that is equal to Q by V. சோ அப்ப Q அப்படியே வச்சுக்கோங்க. Q அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. V ஓட வேல்யூ என்ன? V வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால இதோட வேல்யூ வந்து Q D, and இது வந்து மேல நியூமரேட்டர் போயிடுது. அப்ப A epsilon naught, Q கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் இருக்கிறது வந்து A epsilon naught divided by D. This is the capacitance of parallel plate capacitor. ரெண்டு parallel-ஆ இருக்கக்கூடிய ரெண்டு plate capacitorsல இருக்கக்கூடிய இந்த capacitance எவ்வளவு ஸ்டோர் பண்ணும் அப்படின்றது தான் இது. ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? ரைட். சோ இப்போ இதுல இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, எதை டிபெண்ட் பண்ணல அப்படினா, the capacitance of parallel plate capacitor. Capacitance is depend on the area of the cross section. அப்படினா C is directly proportional to A. ஓகேவா? capacitance is directly proportional to the area of the cross section, and then capacitance is inversely proportional to the distance. ஓகேவா? இதான இந்த கான்செப்ட்ல இருந்து நமக்கு தெரியுது. இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து நமக்கு தெரியுற விஷயம் என்னன்னா, capacitance வந்து ஏரியாக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாவும் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாவும் இருக்கு. சோ அப்படினா என்ன சார்? வாட் இஸ் கால்ட்? இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? capacitance directly proportional ஏனா,
when the area of the cross section is increased இந்த பிளேட்டோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க கெபாசிட்டன்ஸ் சார்ஜ் ஸ்டோர் ஆகுது இல்லையா அந்த கெபாசிட்டன்ஸ் ஆல்சோ என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஏரியா டிக்ரீஸ் ஆச்சுன்னா கெபாசிட்டன்ஸ் ஆல்சோ டிக்ரீஸ் ஆகும் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் செகண்ட் என்ன சொல்லிருக்காங்க the capacitance is inversely proportional to the distance அப்படின்னா என்ன சோ இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இந்த ஸ்மால் டின்ற இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்மாலா இருந்துச்சுன்னா கெபாசிட்டன்ஸ் அந்த சார்ஜ் ஸ்டோர் பண்ற அந்த கெபாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா கெபாசிட்டன்ஸ் வந்து அதிகமான சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணும் ஓகே புரியுதா நான் சொல்றது சோ ஓகே நல்லா புரிஞ்சுக்கங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா அதாவது டிஸ்டன்ஸ் வந்து ஹையா இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா கெபாசிட்டன்ஸ் கம்மியா இருக்கும் சார்ஜ் கம்மியா தான் ஸ்டோர் பண்ணும் அதே டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருந்ததுன்னா சார்ஜ் வந்து ஹையா வந்து ஸ்டோர் பண்ணும் இதுதான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஓகே புரிஞ்சா நான் சொல்றது ஓகே புரிஞ்சா ரைட் அது மட்டும் இல்லாம இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பொட்டன்ஷியல் இப்போ நம்ம ஏரியா பத்தி முன்னாடி சொல்லிட்டோம் ஏரியா அதிகமாச்சுன்னா நமக்கு கெபாசிட்டன்ஸ் அதிகமாகும் இதே இங்க பாருங்களேன் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னா அப்ப என்ன கம்மியாகும் பொட்டன்ஷியல் ஆல்சோ கம்மியாகுது 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க if the what about the potential between the two parallel plate capacitors when decreasing the distance அப்படினு கேக்குறாங்களா புரிஞ்சுக்க ரெண்டு பிளேட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா ரெண்டு பிளேட்டுக்கு இடையில பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏன்னா இங்க பாருங்க இந்த எக்ஸ்பிரஷன்ல பொட்டன்ஷியலும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கு நீங்க டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னா பொட்டன்ஷியலும் என்ன ஆயிடும் கம்மி ஆயிடும் ஓகே பொட்டன்ஷியல் என்ன ஆயிடும் கம்மி ஆயிடும் ஓகே புரியுதா நான் சொல்றது அவ்வளவுதான் இந்த விஷயம் சொல்லிருக்காங்க ஓகேவா சோ நல்லா புரிஞ்சுக்கங்க இட்ஸ் a very important ஆன எக்ஸ்பிரஷன் இது சோ ஓகே ஒரு வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் क्वेश्चन திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் சொல்ற பாயிண்ட்ஸ் மட்டுமே அப்படியே நோட்ஸா எடுத்துட்டு அதவே திரும்ப அப்படியே படிச்சு அதவே எனக்கு திரும்ப அப்படியே எழுதி அனுப்பிச்சிருங்க capacitance of parallel plate capacitor for point number 1 let us consider the capacitor with two parallel plate A is the area of the cross section of the each plate and small d is the distance between the two plates okay second point if the electric field in between the two plate is uniform so the magnitude of the electric field E that is equal to sigma divided by epsilon naught we know the sigma is a surface charge density we know the value of sigma that is equal to q divided by A now the substitute the sigma value in the E so E that is equal to q divided by A epsilon naught so okay electric field in between the two plates we find out okay so what is the potential in between the two plates அப்படினா V that is equal to ED the formula அப்ப V that is equal to E ஓட வேல்யூ இங்க போட்டுட்டு V அப்படி போட்டுருங்க so potential find out பண்ணியாச்சு ரைட் அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது capacitance அதான் கண்டுபிடிக்கணும் so அப்ப capacitance is nothing but formula C is equal to Q divided by V Q அப்படியே வச்சுக்கோங்க V ஓட வேல்யூ அப்படியே கீழ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதெல்லாம் கேன்சல் ஆகுது Q கேன்சல் ஆகுது ரிமைனிங் C that is equal to A epsilon naught divided by D இருக்கு இதுல இருந்து உங்களுக்கு என்ன இதெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இதெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பாருங்க C is மேல இருக்குதெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கீழ இருக்குதெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஓகேவா அப்ப C is directly proportional A C is inversely proportional D அப்படினா என்ன அப்படினா when directly proportional னா இந்த area of the cross section of the each plate increases the capacitance also increases அதோட மீனிங் என்னன்னா பிளேட்டோட ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுனா அதுல சார்ஜ் ஆகுற அந்த கெபாசிட்டன்ஸ் ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுனா ஏரியா கெபாசிட்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிடும் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க இந்த டிஸ்டன்ஸ் between the inversely proportional சொல்லிருக்காங்க இல்லையா அப்ப the distance between the two plates is decreased distance வந்து reduce ஆச்சுனா distance அதோட கெபாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா இதே டிஸ்டன்ஸ் வந்து ஹையா இருந்தனா கெபாசிட்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் these are the inversely proportional அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணிருக்க பாயிண்ட் ஓகே புரிஞ்சுதா நான் சொன்னது சோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் क्वेश्चन சோ ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே எனக்கு எழுதி அனுப்புங்க ஓகே थैंक यू so much